அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பிறந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்கள் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பதிவில் மார்ச் மாதத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை குணாதிசயங்கள் அவர்கள் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் தெளிவா பார்க்க போறோம். பொதுவா பிறந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவுக்கு ஒரு பிறந்த மாதமும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. எண்கணிதப்படி ஒரு பிறந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்களை நம்ம தெரிந்து வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்கள், அவர்களுடைய சிறப்பு வாய்ந்த திறமைகள், அதே போல அவர்கள் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டகரமான பலன்களை அவர்களுடைய வாழ்க்கையில பெற போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு டீடைலான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல கிளியரா பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து இப்போ இந்த மார்ச் மாதம் மாத வரிசைகள்ல 3வது மாதமா வரும். இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்ட எண்ணா 3ஆம் நம்பர் வரும். இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள் ஆச்சரியங்களின் அடையாளமா இருப்பாங்க. ஆச்சரியங்களின் கலவையா இருப்பாங்கன்னு ஜோதிட சாஸ்திரம் கூறுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான ஒரு சில குணங்களை உள்ளடக்கி இருப்பாங்க. தனித்துவமான ஒரு சில திறமைகளை உள்ளடக்கி இருப்பாங்க. எங்க போய் இருந்தாலுமே தனியா தெரியக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. தனித்துவம் வாய்ந்த ஒரு நபரா இருப்பாங்க. செய்யற செயல்பாடுல இருந்து சாப்பிடுற உணவு வரைக்கும் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களை மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தனித்து தெரியக்கூடியவர்களா இருப்பாங்க. கரெக்டா அந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள்னு தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதோட எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து எப்படி அதுல ஜெயிக்கிறது, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்படி நம்ம வெளில வர்றது அப்படிங்கிற யுக்தி அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். இக்கட்டான சூழ்நிலைகள்ல எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறதும் இவர்களுக்கு தெளிவா தெரிந்திருக்கும். இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள் பொதுவா உள்ளுணர்வு கொண்டவர்களா இருப்பாங்க. அதிகப்படியான உள்ளுணர்வு இருக்கும். இந்த மாதத்துல பிறந்தவர்களை கவிழ்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. மிக மிக கடினமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மாதத்துல பிறந்தவர்கள் சிறந்த உள்ளுணர்வு கொண்டவர்கள். இவர்களுக்கு எதிராக போடப்படக்கூடிய அந்த திட்டங்கள், இவர்களை முறியடிக்கணும், இவர்களை தோற்கடிக்கணும்னு போடப்படக்கூடிய அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களா இருப்பாங்க. எப்படியோ ஏதோ ஒரு வகையில இவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்துரும். இவர்களுடைய உள்ளுணர்வு இவர்களுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே அறிவுறுத்தும். ஆகவே இவர்களுக்கு எதிராக போடக்கூடிய திட்டங்கள், இவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சதி திட்டங்கள்ல இருந்து எளிமையா தப்பித்து வந்துருவாங்க. பெரும்பாலும் இவர்கள் உள்ளுணர்வு சொல்றதை கேட்டா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த இடத்தை அடைகிறாங்க. அதே போல இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களை குறைத்து மதிப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், அவமானங்கள், அந்த விஷயங்கள்லாம் இவர்களை இன்னும் வலிமையானவர்களா மாற்றுது. இவர்களை பண்ற தவறுல இருந்து இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வழிகள்ல இருந்தும் பல பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு சிறப்பான இடத்தை போய் அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே போல இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள் தாராள மனப்பான்மை உடையவர்களா இருப்பாங்க. இவருடைய பிறப்பின் இயல்பிலேயே தயாள குணமும் தாராள குணமும் இவர்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே சமயத்துல இரக்க சுபாவம் கொண்டவர்களா இருப்பாங்க. யாராச்சும் கஷ்டப்படுறாங்க, யாராச்சும் இவங்கள்ட்ட ஃபீல் பண்ணி பேசுறாங்கன்னா டக்குன்னு இறக்கப்படக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்கும். இந்த குணத்தாலேயே இவர்களுடைய நண்பர்கள் இவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து இவர்களுக்கு பாராட்டுதலை பெற்றுக் கொடுக்கும். அதே போல மற்றவர்கள் இவர்களை மதிக்கிறதுக்கும் இவர்களை ஒரு பெஸ்ட் ரோல் மாடலா எடுத்துக்கிறதுக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஒரு அடித்தளமாகவும் ஒரு பாலமாகவும் அமையுது. அதே போல இந்த மார்ச் மாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய எப்போதுமே தயாரா இருப்பாங்க. இவர்கள்ட்ட உதவின்னு கேட்டு போனோம்னாக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் அவர்களால முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர்களா இருப்பாருங்க. அதே போல சிறந்த அர்ப்பணிப்பாளர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இவர்களை அர்ப்பணிச்சுப்பாங்க. இவர்களை நம்பி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒப்படைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்துக்காக இவங்களை அர்ப்பணிச்சுப்பாங்க. அதே போல இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நபர்களிடம் பாரம்பரியம் பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம அர்ப்பணிப்புடன் பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. நட்பு, காதல், குடும்ப உறவுகள் அப்படின்னு எல்லா விஷயத்திலயுமே ஒரு பற்றுதல் இருக்கும். இவர்களுக்கு ஒரு அன்பு இருக்கும். அதே சமயத்துல தன்னுடைய காதல், நட்பு, குடும்ப உறவுகள் இவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். எப்போதுமே அவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபர்கள், அவர்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சு வாழக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. அதே போல இவர்களுக்கு இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காத ஒன்றா இருக்கும். ஒருவர் தன்னுடைய நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இவர்களை தெரிந்துட்டு இவர்கள் உணர்ந்துட்டாங்கனாக்கா அவர்கள்ட்ட எப்போதுமே தொடர்புல இருக்க மாட்டாங்க. டக்குன்னு அவர்களுடைய தொடர்பை கட் பண்ணிடுவாங்க. அதே சமயத்துல ஒருத்தவங்க நமக்கு நம்பிக்கையானவரா இருப்பாங்கன்னு ஒன்ஸ் இவங்க நினைச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய ரொம்ப சீக்கிரட்டான விஷயம்
விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அதே சமயத்துல யாரை நம்புவது என்பதில் இவர்கள் பெரும்பாலும் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. இவர்களோட நம்பிக்கையை யாராச்சும் ஒரு 4 வார்த்தை பேசிட்டாங்கன்னா டக்குனா அவங்களை நம்பிடுவாங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூகிக்க தெரியாதவர்களா இருப்பாங்க. யாராச்சும் இவர்கள்ட்ட நம்பிக்கையா 4 வார்த்தை பேசிட்டாங்கன்னா டக்குனா அவங்களை நம்பி அவர்கள்ட்ட நிறைய விஷயங்களை சொல்லிடுவாங்க. அதே சமயத்துல நம்பிக்கை ஒரு சமயம் அவங்க மேல போயிட்டாக்கா அந்த போன நம்பிக்கை மீண்டும் அவர்கள் மேல வருது அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. மேக்சிமம் திரும்ப வராதவர்கள் மேல நம்பிக்கை. அதே போல இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. அமைதியா எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதத்துல பிறந்தவர்கள் அமைதி விரும்பிகளாக இருப்பாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னாலே வந்துட்டு ரொம்ப காமா ரொம்ப அமைதியா இருக்கிறதுலாம் இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள் தான் இருப்பாங்க. அதே போல விவாதங்களில் ஈடுபடுவது சண்டை போடுவது இது சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு பெரும்பாலும் விருப்பம் இருக்காது. சமாதானத்தை தேடி ஓடக்கூடியவர்களாகவும் அமைதியா செல்லக்கூடியவர்களாகவும் போட்டி பொறாமையற்ற ஒரு மனிதர்களாகவும் இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதே சமயத்துல இன்னொரு விஷயம், இவர்களா சண்டை தேடி போக மாட்டாங்க. சண்டைன்னு ரொம்ப நெருக்கடியா வந்துட்டாக்கா ஒரு கை பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாம சண்டை போடுறதுல இவர்களை அடிச்சுக்க முடியாது. இவர்கள் போல யாராலையும் சண்டையும் போட முடியாது. ஆனா பெரும்பாலும் இவர்களை வந்துட்டு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அமைதி, பிரச்சனைக்கான முடிவு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இதுதான் இவங்க பெரும்பாலும் எதிர்பார்க்கிறாங்க. ரொம்ப வற்புறுத்தி யாராச்சும் சண்டைக்கு வந்தாங்கன்னா ஒரு கை பார்த்துருவாங்க. அதே போல இவர்களுடைய உணர்ச்சிகள், இவர்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். எதா இருந்தாலும் உடனே செஞ்சிருவாங்க, உடனே பண்ணிடுவாங்க. மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டு வெளில ஒண்ணு பேச மாட்டாங்க. மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை டக்குன்னு வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. அதே போல இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா அப்படியே அப்பாவித்தனமான ஒரு தோற்றமும் அப்பாவித்தனமான ஒரு முகச்சாடையும் இருக்கும். அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்களுடைய மிகப்பெரிய பலவீனம்னாலே அது வந்துட்டு இவர்களுடைய அந்த அப்பாவித்தனமான குணம் தான். எளிமையா மற்றவர்கள்ட்ட ஏமாந்துருவாங்க. ஏன்னா இவர்கள் அப்பாவித்தனமான மனநிலை உடையவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவர்கள் எளிமையா அவர்களை ஏமாற்றிடுவாங்க. இது இவர்களுடைய பலவீனமா இருக்கும். இவர்களுடைய மனதை வந்துட்டு எளிமையா மற்றவர்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்ள முடியும். இதனை வந்துட்டு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர்கிட்ட பழகிறவர்கள்லாம் இதை வந்துட்டு ஒரு அவர்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. பெரும்பாலும் இவர்களை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய விஷயங்களுக்கு. இவர்கள்ட்ட எந்த பிட்ட போட்டா எப்படி அவங்க கரைவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இவங்கள்ட்ட பழகிறவங்களுக்கு புரியும். அதனாலேயே இவர்கள் பெரும்பாலும் ஏமாற்றப்படுகிறார்கள். அதே போல ஒருத்தவங்க மேல கண்மூடித்தனமான வெறுப்பை உமிழ்றதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. அது இவர்களால மட்டும்தான் முடியும். அதற்கு காரணமும் இவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடு மட்டும்தான் காரணமா அமையும். இவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ இவர்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு விஷயத்தையோ இவர்களை சுற்றி உள்ளவர்கள் செய்தால் இவர்களை வந்துட்டு அளபரியா வெறுப்பும் அவர்கள் மேல ஒரு பற்றற்ற நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். அதே சமயத்துல இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களுடைய சிந்தனையை பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்துட்டு சொந்த புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். மற்றவர்கள் சொல்றதை செய்யறது, மற்றவர்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுப்பாங்க, அதற்கு ஏற்ப தன்னுடைய செயல்பாடுகளை செய்யறது, தானா முடிவெடுத்து தானா செயல்படுறது அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி இவர்கிட்ட கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா சுயநலமா யோசிக்க மாட்டாங்க. அப்படியே பொது நலத்தோட இருப்பாங்க. எல்லாருக்கும் உதவி செய்வோம், எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. இதுவும் இவர்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பலவீனமா வந்து அமையுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அதே போல இவர்களுக்கு இரக்க குணம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால சில சமயங்கள்ல தங்களுடைய தேவையும் மறந்து பிறருக்கு உதவுவாங்க. இது வந்துட்டு இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமா இருக்கும். இவர்கள் எந்த பழமொழியை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும் அப்படிங்கிற பழமொழியை பின்பற்றினாங்கனாக்கா இவருடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான இடத்தை அடைகிறாங்க. பெரும்பாலும் இவர்கள் வந்து உதவி செய்தே மற்றவர்களுக்கு உதவி செய்தே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் தோல்வி அடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இரக்க குணத்தினாலேயே இவர்களை பலரும் உபயோகப்படுத்திக் கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாருக்கு உண்மையாகவே உதவி தேவைப்படுதோ சரியா அலசி ஆராய்ந்த பிறகு அந்த உதவியை நீங்க செய்யறது நல்லது. அதே போல இவர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கனாக்கா அவங்க எளிதில் இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு சலிப்படைந்து விடுவாங்க. இவர்களுக்கு பிடித்த விஷயத்தை மட்டும்தான் உற்சாகத்தோடையும் ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் பண்ணுவாங்க. இவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியே வற்புறுத்தி செஞ்சாலும் அதுல ரொம்ப சீக்கிரமா அதுல வந்துட்டு சலிப்படைந்துருவாங்க. அதே போல தங்களுடைய குறிக்கோள் எது அப்படிங்கறத தீர்மானிப்பதுல இவர்கள் கவனம் செலுத்தினா ஒரு சிறப்பான இடத்தை அடைகிறாங்க. இவருடைய குறிக்கோள் எதுன்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கனாக்கா அதற்கேற்ப இவருடைய செயல்பாடு இருந்தா இவர்கள் அவர்களுடைய குறிக்கோளை கட்டாயமாக அடைகிறார்கள். அதே போல இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்துட்டு கூச்ச சுபாவம் உடையவர்களா இருப்பாங்க. எதுக்குமே வந்துட்டு கூச்சப்படுவாங்க, சாப்பிடறதுக்கு கூச்சப்படுவாங்க, ஒரு விஷயத்தை பண்றதுக்கு கூச்சப்படுவாங்க. கூச்ச சுபாவம் அதிகமா உள்ளவர்களா இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல இவர்களுடைய கூச்ச சுபாவம் இவர்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள்ல பெரிய மேதைகள்லாம் இருக்காங்க. அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மைக்கேல் ஏஞ்சலோ, இவர் இந்த இது போன்ற அற்புதமான மேதைகள்லாம் இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களா தான் இருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள் மகிழ்ச்சியாகவும் கவலையற்றவர்களாகவும் நட்பானவர்களாகவும் தான் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி எளிமையா பழகிடுவாங்க. இவங்க கிட்ட அன்பா ஒரு 4 வார்த்தை பேசினா போதும், எளிமையா கரைஞ்சிருவாங்க. அப்படியே ரொம்ப ஐக்கியமாயிடுவாங்க, ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க.
அதே போல இவர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய சமூக வட்டம், அது மட்டும் இல்லாம பல நண்பர்கள் இருப்பாங்க. இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் சரி இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நண்பர்கள் இருப்பார்கள். இந்த மார்ச் மாதத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய லட்சியவாதி அப்படிங்கறத நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அதே சமயத்துல வேலையை பற்றி நினைக்கிறதை விட அந்த வேலையை செய்யறதுல அதிக நம்பிக்கை உடையவர்களாகவும், அந்த வேலையை செஞ்சா நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தத்துவவாதிகளா இருப்பாங்க. யாருக்கும் தெரியாத தனித்துவமான தத்துவங்களை சொல்றதுல ஒரு வல்லவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவர்கள் வந்துட்டு தனிமையில இருக்கிறது தான் விரும்புறாங்க. தனிமையில இருந்து பல விஷயங்களை சிந்திக்கிறது, இவருடைய கொள்கைகள், இவருடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்கிறதெல்லாம் இவர்கள் தனிமையில இருந்து தான் சிந்திக்கிறார்கள். பெரும்பாலும் தனிமையை மட்டுமே இவர்கள் வந்துட்டு விரும்புகிறார்கள். அதே போல இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது இந்த மாதத்துல பிறந்தவர்கள் தங்களுடைய துணைக்கு மிகவும் விசுவாசமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்காங்க. அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் அவர்களுடைய அன்பை வெளிக்காட்டுகிறார்கள். அதே சமயத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு எளிமையா காதல் வயப்பட மாட்டார்கள். அதே சமயத்துல இவருடைய மனதுல ஒரு தடவை அந்த காதல் விதை அப்படிங்கிறது முளைக்க ஆரம்பிச்சிட்டுனாக்கா வாழ்க்கை முழுவதும் அந்த காதலை வந்துட்டு கைவிடாதவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த மாதத்துல பிறந்தவர்களுடைய உடல் வாகு எப்படி இருக்கும், இவருடைய ஹெல்த் வைஸான சில விஷயங்களை இப்ப தெளிவா பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பருமனாகவும், அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவும் தான் இருப்பாங்க. அதோட இந்த இவருடைய உடல் ஆரோக்கியத்துல பொதுவா ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நுரையீரல் மற்றும் சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அதேபோல சொந்த ஆரோக்கியத்திற்கு மன ரீதியாக அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். மனச்சோர்வு அப்படி இல்லைனாக்கா மனநோய் இது போன்றவற்றால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான கவலைகள் படக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே இவர்களுடைய வச்சுக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளை சில சமயங்களை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான கவனத்தை செலுத்துறது நல்லது. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை இப்ப பார்க்கலாம். அதாவது இவர்களுக்கு பச்சை, மஞ்சள், அதே போல இளஞ்சிவப்பு இது சார்ந்த பொருட்கள் அப்படி இல்லைன்னா இது சார்ந்த நிறங்கள் இவர்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல ஞாயிறு, திங்கள் அப்படி இல்லைனாக்கா சனிக்கிழமை இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அதே போல புஷ்பராகம் மற்றும் பவளம் இது சார்ந்த ரத்தின கற்களை வந்துட்டு இவர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னாக்கா இவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றமும் அதே போல அதிகப்படியான நன்மையும் விளையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா அந்த மார்ச் மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு மாமேதையா இருப்பாங்க. யாருக்கும் தெரியாத கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. மகிழ்ச்சியான மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல அப்பாவித்தனமான குணாதிசயங்களை உள்ளடக்கி இருப்பாங்க. இது பல சமயங்கள்ல இவர்களுக்கு எதிரான பலன்களை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் மட்டும்தான். அதே போல உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் வைஸா பார்க்கும்போது உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாம் ஒரு 50 to 70% உங்க லைஃபோட கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் மார்ச் மாதத்துல பிறந்தவர்களா இருந்தீங்கன்னாக்கா இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்லப்படாத ஒரு சில விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குனாக்கா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை பற்றிய வித்தியாசமான குணங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போன்ற நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறது நான் தயாரா இருக்கேன். அதே போல நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி, லக்ன பலன்கள், இந்த சேனல்ல எல்லாருடைய கேரக்டரை பத்தின ஒரு கிளியாரிட்டியான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி, இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், வருட பலன்கள், இப்ப தமிழ் மாதத்துக்கு கூட இப்ப ரீசெண்டா பதிவிட்டு இருக்கோம். தமிழ் வருட பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். ராசி, நட்சத்திரம் ரெண்டுக்குமே பதிவிட்டு இருக்கோம். சோ அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த இயர் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களை சந்திக்க